அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது என்னோட அட்ராசிட்டிஸ், அப்புறம் வந்து எங்களோட ட்ரெயின் ஜேர்னி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு 6:30 ட்ரெயின் ஆக்சுவலாக எங்களுக்கு. சரி நம்ம வந்து வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 4:30 ஆயிடுச்சு. எங்களோட மைண்ட் எல்லாமே வந்து ஐயான் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து வெயிட்டிங் ஹாலில் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அன்றைக்கி வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து அவன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டான். ஒரு ஸ்டேஜில் வந்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நானே ஹஸ்பண்டும் பேசிட்டோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 5:45 சம்திங் ஆயிடுச்சு. சரி நம்ம இப்போ வந்து கிளம்புற டைம், ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம், கொஞ்சம் லேட்டாகவும் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் பிஃபோராகவே கிளம்பிட்டோம். போயிட்டு அடையார் ஆனந்த பவனில் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு ஸ்வீட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நைட்டு டின்னருக்கும் இங்கேயே சாப்பாடு நாங்கள் வாங்கிட்டு தான் போனோம். ஐயானை வந்துட்டு சமாளித்து நாங்கள் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ரோல் சமோசா வந்து வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னா சொல்ல முடியாது, பட் ஓகே அப்படின்னு தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சூடாக காஃபியும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் விளையாண்டு பேசி சிரிச்சதுனால அவனுக்கு ஃப்ரீயாக ஸ்வீட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. யாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டெப்ஸில் ஏறி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா இதில் ஏறி வந்து நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளோட வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் விளையாண்டு. சரி பக்கத்தில் வந்து கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் குட்டீஸ் வந்து பபிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அதை காமிச்சிட்டு இருந்தோம். ட்ரெயினில் வந்து ஒரு வழியாக ஏறிட்டோம். ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. அரிஷா வந்து சுண்டல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா சுண்டலும் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்தது தான் பேர். கொஞ்சம் தான் சாப்பிட்டா, அப்புறம் வந்து எங்ககிட்ட தந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டிஃபன் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சப்பாத்தியெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நான் பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா பரோட்டா தான் கேட்டிருந்தோம். எங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து தந்துட்டாங்க. பட் நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டேன், ரெண்டுமே சேம் காஸ்ட்டாக அப்படின்னு கேட்கும்போது இல்லை பரோட்டா தான் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம வந்து பிரித்து பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் சப்பாத்தி தந்தீங்களா பரோட்டா தந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அன்றைக்கி அயன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ட்ரெயினும் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்ததுனால அவனுக்கு வந்து தூங்கவே வந்து முடியலை சுத்தமாக. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 12 மணிக்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் அந்த பையன் கூட விளையாண்டுட்டே இருந்தான். நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கினதுனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சான். ஒரு 7-7:30 மணி போல் தான் எழுந்திரிச்சான். நல்ல வெயில், அவனால் நிற்கவே முடியல, கண்ணு பயங்கரமாக கூசிட்டே இருந்தது. அரிஷா வந்து பார்த்திங்கன்னா அரிஷாவும் லேட்டாக தான் எழுந்திரிச்சான். ஆனால் அரிஷா சீக்கிரமாக தூங்கிட்டேன், பட் லேட்டாக தான் எழுந்திரிச்சான். சரி ட்ரெயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இதே வீடாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது வந்து திட்டு வாங்கியிருப்பா. ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருநெல்வேலி வர தான் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாகர்கோவில் ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஸோ நாங்கள் வந்து இறங்க வேண்டிய ஸ்டேஷன் தாண்டி போயிடும். அப்படிங்கிறதுனால திருநெல்வேலி வந்துட்டு நாங்கள் வந்து லோக்கல் ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் ட்ரெயின் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. லோக்கல் ட்ரெயின் சொல்ல முடியாது, அது வந்து நார்த் சைட்லேருந்து வருது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். சரி போயிட்டே இருக்கும்போது தாமிரபரணி ஆறு வந்துச்சு. சரி இதையும் நம்ம கேப்சர் பண்ணலாம், ஏன்னா ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். தண்ணி வந்து ஓரளவு கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் இந்த அளவு நாங்கள் வந்து நார்மலாக போகிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் போச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அரிஷாக்கு பார்த்திங்கன்னா இந்த விண்டோ சீட் கிட்டே உட்காரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை. அரிஷாக்குன்னு இல்லை, எல்லா குட்டீஸ்க்குமே வந்து அந்த மாதிரி ஒரு விஷஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்தா பார்த்திங்கன்னா இதோட உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டோருக்கு பக்கத்துலேயே நின்று அவள் வேடிக்கை பார்த்துட்டே வந்தா. அவளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது, ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா. ஒரு வழியாக நாங்கள் வந்துவிட்டோம். ஆட்டோவில் போகும்போது இந்தாங்க உங்கள் பேரை என்ன வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் அப்பா கிட்டே வந்து கொடுத்தோம். எங்கள் அப்பா கிட்டே வந்து சமத்தாக இருந்துமா, எவ்வளோ
சேட்டை பண்ணாலும் எங்கள் அப்பா தாங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, புதினா சட்னி, சாம்பார். வந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டோம். செம பசி. ஏன்னா வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நல்ல பசி. அயானுக்கு வந்து எதுவுமே சாப்பிட கொடுக்கல. நாங்கள் வந்து திருநெல்வேலியில் இறங்குனதுமே வந்து ஆளுக்கு ஒரு காஃபி வந்து குடித்தோம். நல்லா தான் இருந்தது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து இட்லி, சுட சுட சாம்பார், அப்புறம் வந்து பருப்பு வடை, அதாவது மசால் வடை, புதினா சட்னி. ஸோ வந்து இப்படி தான் வந்து காலையில் வந்து டிஃபன்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கிற மரத்துலேருந்து பறித்தது. இது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அயானுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏன்னா இப்போ கொஞ்சம் விவரம் தெரியுதுங்கிறதுனால இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் வந்து அது கடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அவனோட ஹைட்டாக இருந்தது இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா. நல்ல பெருசு. டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு சமைக்கிறது வந்து எங்கள் அத்தா வந்து மரத்துலேருந்து பறிச்சிட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்களா லஞ்சுமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சாப்பிட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பார்லி சூப் வந்து வச்சுருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எங்கள் அத்தாக்கும். ஸோ அதையும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்துட்டேன். அன்றைக்கி மத்தியானம் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்து வந்திருந்தாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி, அதாவது என்னோடய அப்பாவோட தம்பி பையன், அதாவது சித்தப்பா பையன். இவங்க வந்து நாகர்கோவிலில் இருக்காங்க. இவன் பேர் வந்து தர்வீஸ். இவன் வந்து போன தடவை அம்மா வீட்டுக்கு வந்திருக்கும் போது வந்து என்னை கிண்டல் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டிருப்பான். நாங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம், எங்களை மட்டும் விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஓகே தர்வீஸ், இந்த விலாகில் வந்து உன்னை இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட டேலண்ட்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் காமிச்சிருக்கிறேன். இவனோட டேலண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்ட்ஸ், ட்ராயிங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவான். வால் பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி வந்து சார் படிக்கிறாரு. இவனோட வால் பெயிண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போர்ட்ரேட் ட்ராயிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான் வரைகிறதுக்கு. இது வந்து சாம்பிள் தான். அக்காவே வந்து அவன் வரைஞ்சிருக்கிறான். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு. ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மீன் வாங்கியிருந்தாங்க. என்ன மீன் பார்த்திங்கன்னா அயில மீன். குழம்புக்கு வந்து தேங்காய் பாறை வாங்கியிருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் வந்து அம்மா மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. என்னோடய சித்தப்பா பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து அவங்க ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க, அதாவது இங்கே வந்து சமைக்கிறதுக்கு. ஸோ அன்றைக்கி வந்து ஃபிஷ் வந்து இல்லாததுனால வாங்கலை. எப்போதுமே பீஃபு, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வரதான் வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் தான் வேண்டாம் பரவாயில்ல மீன் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு. ஸோ எங்களோட லஞ்ச் வந்து நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் வந்து செச்சானா என்னோட சித்தப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட செச்சா வந்து பசங்களை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா டீ கூட குடிக்கல. ஏன்னா 2 பேருக்குமே வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. அயானை கூப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு திருப்பி அயானை வந்து பைக்லேருந்து நாங்கள் வந்து தூக்கும்போது அவன் வந்து வரவே இல்லை. ரொம்ப கம்பல் பண்ணி தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி, இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்னோட சாச்சி வந்து வர முடியல. ஏன்னா ஒரு பைக்கில் 3 பேர் தான் வர முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது வந்து என்னோடய சாச்சி வந்து அயானை வந்து பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.